அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இட்லி மாவுல மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சில் 2 தேங்காய் சில் எடுத்துட்டு சின்ன சின்ன பல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். மெலிசா கட் பண்ணணும். ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 2, அரை டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு 3 வாயில் தட்டுப்படாமல் இருக்கணும்னா நச்சுட்டு எடுத்துக்கணும். கெட்டியாக அரைச்செடுத்த இட்லி மாவு, புளிச்ச மாவும் எடுத்துக்கலாம், புளிக்காமையும் எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். தேங்காய் பால், உப்பு மாவுலே இருக்கும் ஏற்கனவே, பார்த்து தான் சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்தோம்னா வாசமாக இருக்கும். மிளகு 1 2 நச்சு எடுத்துக்கிறேன். முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகு, இஞ்சியும் அதே மாதிரி நச்சுட்டு சேர்க்கலாம். இஞ்சி நச்சது நல்லா இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு நச்சு எடுத்துக்கணும். மிளகாய், உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து கலந்துக்கணும். மாவு ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கணும். இட்லி மாவு இலக்கமாக தான் இருக்கும். வடை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். சேர்த்த அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுக்க வரணும். கையை தண்ணியில் நினச்சிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். போண்டா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் காய வைக்கணும். ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா தரையிலே ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி சேர்த்துடலாம். இந்த மாதிரி விட்டு போட்டிங்கன்னா வால் மாதிரி வரும். உருட்டிட்டு அப்படியே சேர்த்துடலாம். அரிசி மாவு அதிகமாக சேர்த்து கலந்துட்டிங்கன்னா ரொம்ப இறுக்கமாயிரும், பஞ்சு போல் வராது. புளிச்ச மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பஞ்சு போல் வரும். நல்லா செவந்து மொறுமொறுன்னு வந்ததும் எடுத்துடலாம். இட்லி மாவில் செஞ்ச போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி கூட சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். அப்படியாவும் சாப்பிடலாம். நன்றி.